Hi friends, வணக்கம், welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல ஒரு Q&A வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஒன் டே பேக் வந்து நான் என்னோட கம்யூனிட்டி பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் Q&A வீடியோ ஷூட் பண்ண போறேன். சோ உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னா கேளுங்க அப்படி சொல்லிட்டு சோ நிறைய பேர் நிறைய क्वेश्चन கேட்டிருக்கீங்க. So yes, now let's get into the video. First question வந்து பாத்தீங்கன்னா நிஷா ரவின் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. Have you traveled outside USA? If so, which country? If not, which country is in your bucket list? நான் USA தவிர்த்து வேற எந்த கண்ட்ரி நான் வந்து போனது கிடையாது. பட் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூரோப் இருக்கு. யூரோப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு யூரோப் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி காயுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. Do you have a green card சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை, நாங்கள் வந்து green card ஹோல்டர் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாமிநாதன் பார்வதி சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க. ஹவு டு மேனேஜ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சித்து ஐ மனிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக என்னோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் ரிப்ளை பண்ணாதப்போ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அது வந்து ஒரு மைண்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். பட் இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெலாம் நானும் ரிப்ளை பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. அப்படி தான் நான் வந்து இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய மூட் சேஞ்ச் ஆச்சுன்னா மறுபடியும் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து மாறும். பட் இப்போதைக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிடுவேன், டெலிட்டும் பண்ண மாட்டேன். அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் சித்து, லவ் யூ அண்ட் யுவர் வீடியோஸ். ப்ளீஸ் டெல் மை நேம் ஆஷா, பெங்களூர். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ டஸ்கி ஸ்கின். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆஷா. நீங்கள் வந்து என்ன இன்ஸ்பிரேஷன் சொல்கிறதுல அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ப்ளஸ் அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் தான். நான் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறேன்னு தெரியல. பட் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா கிஷோர் சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. வை நோ செகண்ட் பேபி பிளான் ஸ்டில்? ரீசன், செகண்ட் பேபிக்கு இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரீசன் வந்து என்னன்னா, செகண்ட் பேபி வந்தால் எப்படி 2 பேபி மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னோட டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அதை நினைக்கிறப்ப எனக்கு இன்னும் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பயம்லாம் இருக்குது. அதனால எனக்கு இப்போதைக்கு ஐடியா கிடையாது செகண்ட் பேபி பற்றி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி பேசுங்க சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. வை டு யூ கெப்ட் யுவர் சேனல் நேம் லைக் டஸ்கி பிரின்சஸ்? எனக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு என் மைண்டில் வந்த உடனே அந்த டஸ்கி தான் வந்து கம்பல்சரி என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எப்பயுமே நான் வந்து என்னோட டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லிட்டு ரொம்ப பேடாலாம் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை. எப்பயுமே நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து ரொம்ப டஸ்கி எல்லாம் பிளா 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 ஒரு டஸ்கி கேர்ள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாலும் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த டஸ்கி ஸ்கின் டோனால நான் என்றைக்குமே வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டை வந்து நான் லாஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த டஸ்கி வந்து என்னோட சேனல் நேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் வந்து அவங்களுக்கு அவங்க பிரின்சஸ் தானே. ஸோ அதனால நான் வந்து டஸ்கி பிரின்சஸ் சொல்லிட்டு வச்சேன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் இளங்கோவன் சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. பிளான்ஸ் டு பி இன் த US பெர்மனன்ட்லி? சத்தியமாக தெரியாது, எல்லாமே வீசா வேஸ்ட் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஷா ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஹாவ் யூ தாட் தமிழ் டு அவந்திகா குட்டி? ஐ திங்க் யூ மஸ்ட் டேக் ஹர் அரவுண்ட் இந்தியா ஒன்ஸ் டு டீச் யூ அவர் ரிச் கல்ச்சர் சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தமிழில் பேசினா அவளுக்கு நல்லாவே புரியுது. நானும் ஸ்ரீனியும் வந்து யூஸ்வலாக வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு நீங்கள் கூப்பிட்டு வரணும் அவந்திகா சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ இந்த வருஷம் கொரோனாவோட பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா இந்த வருஷம் ஒரு இந்தியா ட்ரிப் இருந்திருக்கும். ஸோ கொரோனா சுச்சுவேஷனால் எங்களால் இந்த வருஷம் வர முடியல. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். கொரோனா சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் இயர் ட்ராவல் பண்ணுவோம். எல்லாமே வந்து இப்போ எல்லாமே கொரோனா பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலி அவந்திகா வந்து 1.5 வயசு இருக்கிறப்போ நாங்கள் ஒரு 3 to 4 months இந்தியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு வந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஷா ரவி கேட்டிருக்காங்க. Do you have green card? Any plans of buying own a house in USA or India? க்ரீன் கார்டுக்கு வந்து ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். க்ரீன் கார்டு எங்ககிட்ட இல்லை. க்ரீன் கார்டெலாம் அப்ளை பண்ணால் கூட ரொம்ப வருஷம் ஆகும் க்ரீன் கார்டெலாம் வரத்துக்கு. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ராசஸில் இருக்கும் தவிர்த்து எங்ககிட்ட இப்போ கையில் க்ரீன் கார்டு கிடையாது. பிளான்ஸ் ஆஃப் பையிங் ஹவுஸ் இன் USA ஆர் இந்தியா? இப்போதைக்கு எங்கேயுமே வீடு வாங்குற ஐடியா எங்களுக்கு இல்லை.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சுகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பெஸ்ட் ஐஷேடோ பேலட் அண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லுங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சாக ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட்னா மேக் வந்து அமேசிங்காக இருக்கும். ஃபுல் கவரேஜ் அப்படின்னா எஸ்டே லாடர் வந்து சூப்பராக இருக்கும். ஐஷேடோ பேலட் வந்து கலர் பாப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி பேலட், கலர் பாப் பேலட் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது மறுபடியும் நிஷா ரவி தான் கேட்டிருக்காங்க will you return back to India in the near future, if so which city would you like to come back? நாங்கள் இந்தியா வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்னையில் தான் இருப்போம். வருவோம்னு நினைக்கிறேன். எதுவுமே எங்களுக்கு தெரியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீசா பேஸ் பண்ணி தான் இருக்குது. சத்யா தருண் சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சித்து நீங்கள் எங்கே இருக்க ஆசைப்படுறீங்க, இந்தியா ஆர் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஷனுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். நான் மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட டிசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீசா பேஸ் பண்ணி தான் இருக்குது. எனக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் யூஎஸில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்தியா வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்தியா வந்து ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா அவந்திகா வந்து ஃபுல்லாக இங்கே வளர்ந்துட்டா அவந்திகா எப்படி அடாப்ட் ஆவா அப்படின்ற ஒரே ஒரு பயம் மட்டும் தான் எனக்கு மைண்ட் ஓரத்தில் இருக்குது. எனக்கும் ஸ்ரீனிக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் இந்தியா வந்தால் கூட. பட் அவந்திகாவை பேஸ் பண்ணி தான் இப்போ எங்களோட டிசிஷன் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. அவள் அடாப்ட் ஆகுறா அப்படின்னா எங்களுக்கு சுத்தமாக பிரச்சனை இல்லை இந்தியாவில் இருக்கிறது. சப்போஸ் சிச்சுவேஷன் இந்தியாவில் தான் நாங்கள் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கும் நாங்கள் வந்து ரெடியாக தான் இருக்கோம். எது நடந்தாலும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் ட்ரூவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்களோட 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். சண்டை போடுவோம், சண்டைலாம் நடக்கும். ஆனால் வந்து ரொம்ப சொல்கிறது பெரிய சண்டைலாம் வராது. சும்மா அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும். அதுவும் வந்து சீக்கிரமே நாங்களே சமாதானப்படுத்திப்போம். சண்டை போட்டாலும் ஒரு 20 மினிட்ஸ் பேசாமல் இருப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கே நாங்களே சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் சண்டை போகிறப்போ சம்டைம்ஸ் நான் போய் பேசுவேன், சம்டைம்ஸ் வந்து ஸ்ரீனி வந்து பேசுவார். ஸோ அவர் தான் பேசணும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ண மாட்டேன், நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ண மாட்டார். சம்டைம்ஸ் ஆச்சு நான் வந்து எப்பயாவது கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ணுவேன், சார் அவரே வந்து பேசட்டும் அப்படி சொல்லிட்டு. பட் அவர் வந்து அப்பெல்லாம் நினைக்க மாட்டார், டக்குன்னு வந்து கூட பேசிடுவார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேரேஜ் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, பிகாஸ் உங்களால் அடிக்கடி இந்தியா வர முடியாது. இந்தியாவில் நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட 2 கசினுக்கு ஐ திங்க் நான் யூஎஸில் இருக்கிறப்போ கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ நம்ம அங்கே இல்லையே அந்த கல்யாணத்தில் ஜாலியாக இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். பட் யூஎஸ் வந்தாச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சுச்சுவேஷன் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து அந்த மண்டபத்தில் இருக்கிறப்போ என் கூட பேசுகிறப்போ அங்கே சுற்றி ஒரே கலாட்டாவாக இருக்கும். அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் என்ன சொல்கிறது, எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம யூஎஸில் இருக்கிறப்போ. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலர் சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹாய் சிஸ் நீங்கள் எப்படி இந்த பிக் கிளிக் பண்ணீங்க, டிட் யூ யூஸ்ட் எனி ஆப் வி ட்ரை டு டேக் திஸ் பிக் பட் த வாட்டர் ட்ராப் ஃபெல் டவுன் வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ப்ளீஸ் ரிப்ளை. ஓகே ஆக்சுவலி நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன் கம்யூனிட்டி பேஜில். ஸோ எப்படி இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தார். ஸோ நார்மல் ஐஃபோனில் தான் எடுத்தார், எந்த ஆப்பும் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ நார்மல் ஐஃபோன் தான். இத்தனைக்கும் நான் அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் எப்படி ஃபோட்டோ எடுத்தாரோ அப்படியே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நார்மல் ஐஃபோனில் தான் எடுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹவு இஸ் த சிச்சுவேஷன் இன் யூஎஸ்ஏ, ஹோப் தேர் இஸ் சம் ப்ரொட்டஸ்ட் கோயிங் ஆன், டஸ் யூ கைஸ் சேஃப். ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருந்தது அன்டில் லாஸ்ட் வீக் வரைக்கும். ஸோ சிச்சுவேஷன்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இங்கேருந்து மாலு அதுக்கப்புறம் கடை எல்லாமே வந்து உடச்சி எல்லாமே ரொம்ப இதாக இருந்தது. நாங்கள் வெளியே போகல. ஸோ அதனால் எங்களுக்கு எப்படி இருந்தது எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நியூஸில் தான் பார்த்தோம். ப்ளஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வால்மார்ட்லாம் இருக்கும், எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் மெயினாக அந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு. நாங்கள் சேஃப் தான். எங்களோட காலனிக்குள்ளார எதுவுமே தெரியாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இம்பேக்ட் ஒன்றும் பெருசாக தெரியல. How do you overcome loneliness, Chitra? Don't you feel difficult to be there? இப்போ வந்து எனக்கு லோன்லினஸாக நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா இங்கே சுற்றி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அப்பார்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அங்கே வந்து இந்தியன்ஸே இல்லை, கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்துச்சு. மெயினாக அவந்திகா வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சரி லோன்லியாக இருக்குது நம்ம நினைக்க அதுக்குள்ளார போயிடும் சொல்லிட்டு கொஞ்சம் சம்டைம்ஸ் ரொம்ப
ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில வருவோம். அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் மாறினதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா இங்கே சுற்றி இந்தியன்ஸ் தான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு இப்போ. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மாம் சீக்ரெட் பை ஃபாத்திமா சைட் சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நைஸ் ஸ்னாப், ஷேர் சம் tan removal tips and simple hairdo, waiting for your next video. Thank you so much ஃபாத்திமா. கண்டிப்பாக நான் வந்து tan removal tips வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு தெரில சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் வெளில போக முடியுமா, அவ்வளோ ஊர் சுற்ற முடியுமான்னு தெரில. ஏன்னா எனக்கு டக்குன்னு டேன் ஆகிடும். ஸோ இதாவது நான் tan removal மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நிஷா ரவி தான் கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ ட்ராவல்ட் வித் இன் இந்தியா? எந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்கீங்கப்பா? எந்த ஊர் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லுங்கள். இந்தியாவுக்குள்ளார வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பெருசாக எங்கேயுமே நான் ட்ராவல் பண்ணதில்லை. கல்யாணம் ஆகி நாங்கள் வந்து ஹனிமூன் போனது வந்து பார்த்திங்கன்னா மணாலி. அதுதான் நான் ஃபஸ்ட்டு போய் சுற்றி பார்த்த ஊர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணம் முடிச்சு எங்கள் அக்காவை வந்து எங்கள் அக்காவும் பாவாவும் வந்து பார்த்திங்கன்னா நாசிக் போனாங்க. ஸோ அதனால நாங்கள் நாசிக் போயிட்டு அவங்களை கொண்டு விடுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போது நாசிக்கு அதெல்லாமே சுற்றி பார்த்துருக்கோம். ஸோ நாசிக் சுற்றி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணாலி. எனக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்க்கணுன்னு இருக்குது. கேரளாவுக்கு போகணும், எனக்கு ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னு ரொம்ப ஆசை. எப்பயும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ வந்து ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ கூப்பிட்டு போனாங்களாம். பட் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு எப்பயுமே அந்த ஊட்டி கொடைக்கானல் போய் பார்க்கணும், அது மாதிரி கூர்கு அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரினோஷான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் டீனேஜர் சொல்லுங்கள், என்னோட நேம் சொல்லுங்கன்னு. ஸோ ஹாய் ரினோஷா. நான் வந்து இப்போ என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷியா மாய்ஸ்சர் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னா வந்து கொஞ்சம் கெமிக்கல் பேரபின்லாம் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. அதனால் இப்போதைக்கு நான் வந்து ஷியா மாய்ஸ்சர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா பயோடெக் ட்ரை பண்ணுங்கள். பயோடெக் வந்து நான் இந்தியாவில் இருந்தப்போ ஃபுல்லாக பயோடெக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணால் பயோடெக் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சத்யஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆல் பிளான்ஸ் டு அப்டேட் யுவர் சேனல் வித் லோட்ஸ் ஆஃப் கண்டென்ட்? கெஸ் தேர் இஸ் அ ஸ்லோ டவுன் இன் யுவர் வீடியோ, வை இஸ் தட்? இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால வந்து கொஞ்சம் அது மைண்டில் நிறைய கண்டென்ட் ஓடிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். ஏன் ஸ்லோ டவுன் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே 3 மாதமே வந்து நான் என்ன பண்ணேன், பக்காவாக ஒரு போர்டு வச்சு அங்கே என்னென்ன கண்டென்ட் அப்லோட் பண்ண சொல்லிட்டு 3 months பக்காவாக டைம் டேபிள் போட்டு நான் அப்லோட் பண்ணேன். ஜூன் பிறந்ததுலேருந்து என்னன்னு தெரியல, என்னால் இன்னும் அந்த டைம் டேபிள் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன். ப்ளஸ் ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கும்ல, அது மைண்டை வந்து ஏதோ பண்ணுது. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இன்றைக்கி தான் வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே இப்போ தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:21. ஸோ இப்போ போயிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு எடிட் பண்ணுறதுக்கு நைட் ஆகிடும். ஸோ மிட் நைட்குள்ளார இந்த வீடியோ பார்ப்பீங்க. மறுபடியும் ஃப்ரைடே ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நார்மல் ஸ்கெட்யூலில் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீலா கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ செல்ஃப் மோட்டிவேட் யுவர் செல்ஃப்? ஓ மை காட், இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெட் டாக்கு இல்லை ஜோஷ் டாக்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஒரு சூப்பரான மோட்டிவேஷனான பாட்காஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அப்படி தான் வந்து நான் என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அப்படியே என்னோடய மோட்டிவேஷன்லாம் அப்படியே ஸ்வைன்னு போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் என்னோடய மோட்டிவேஷனை கொண்டு வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய வேலைகள் எல்லாமே நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. வுட் லைக் டு நோ மோர் அபவுட் அவந்திகா. வாட்ஸ் த மோஸ்ட் பார்ட் யூ லைக் இன் ஹர் அஸ் எ மாம்? ஷேர் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் ஹேவிங் அ கேர்ள் பேபி. அவந்திகா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவள் வந்து ரொம்ப சமத்து பொண்ணு. அவள் தப்பு பண்ணால் அவளை கண்டிப்பாக சாரி கேட்பா, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பா, ரொம்ப ரொம்ப சமத்து. நான் சொல்கிற பேச்சு ரொம்ப அமைதியாக கேட்பான். நான் எதாவது கோச்சிக்கிட்டேன் அப்படின்னா அவள் வந்து அம்மா சாரி அப்படி சொல்லிட்டு பேசுவாள். ரொம்ப சமத்தான பொண்ணு அவள். ரொம்ப வெல் பிஹேவ்டு அவள். நீ வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னா அவள் போக மாட்டாள். அவ்வளோ சமத்தான பொண்ணு அவள். அடுத்து வந்து வாட்ஸ் த மோஸ்ட் பார்ட் யூ லைக் இன் ஹர் அஸ் எ மாம் சொல்லிட்டேன். ஷேர் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் ஹேவிங் அ கேர்ள் பேபி. சீரியஸாக எனக்கு வந்து நான் வேண்டிகிட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட, எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு கேர்ள் பேபி கிடச்சோன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி. சான்ஸே இல்லை. எனக்கு சப்போஸ் இப்போதைக்கு செகண்ட் பேபி பிளான் இல்லை. எனக்கு இன்னொரு பேபி வந்தால் கூட எனக்கு கேர்ள் பேபி வந்தால் நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பாய் பேபி பிறந்தாலும் ஹாப்பி தான். பட் கேர்ள் பேபி பிறந்தா இன்னும் டபுள் ஹாப்பினஸாக இருக்கும் எனக்கு. would like to know more about அவந்திகா வச்சு சில வீடியோஸ்லாம் நான் வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. பிந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அண்ணாக்கும் உங்களுக்கும் வந்த ஃபர்ஸ்ட் எவர் ஃபைட் பற்றி சொல்லுங்கள். அண்ட் தென் யூஎஸ்ஏல நீங்கள் விசிட் பண்ணதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எதுன்னு. சீரியஸாக ஃபஸ்ட்டு எதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஞாபகமே இல்லை.
தெரியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு சில்லி விஷயத்துக்காக தான் சண்டை போட்டிருப்போம், பட் ஞாபகம் இல்லை. யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நயக்ரா ஃபால்ஸ். ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் சம்மந்தமான இடம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு நயக்ரா ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து விஸ்கான்சன் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்தப்போ நாங்கள் ஒரு ஸ்டேட் பார்க் போயிருந்தோம். அந்த ஸ்டேட் பார்க் நேம் மறந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேட் பார்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யூஸ்வலாக வந்து நேச்சர் சம்மந்தப்பட்ட பிளேசஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து கிராண்ட் கேனியன். ஓ மை காட், கிராண்ட் கேனியன் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த கிராண்ட் கேனியன் போய் பார்க்குறப்போ லாஸ்ட்டாக வந்து லாஸ் வேகஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப லைவ்லியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஊர் லாஸ் வேகஸ். ஸோ இது நாலுமே வந்து என்னோட டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த Q&A வீடியோவுக்கு. எல்லாரோட கொஷின்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எந்த கொஷினுமே நான் மிஸ் பண்ணல. எல்லாரோட கொஷின்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம என்ன சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing out from you. Bye bye, take care.